யாரு அவதானா எவரு ஆண்டவர் நடிப்பிருந்தவர் அர்த்தனா உங்க மச்சானா அவன பேசி 6 மாசம் ஆச்சுமா ஏடா நீ பேசுற ஐயோ பகவான் எப்போது என்ன சொன்னாரோ அவனோட பேசாதடா அப்படின்ட்டு அது வந்து 6 மாசம் ஆச்சு நம்ம பேசல அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாதா என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும் என்னருமை தங்க அண்ணா சந்தியாமனத்தை நாடி எதற்காக வந்தேன் தெரியுமோ எதற்காக வந்தீராண்ணா என்ன விஷயம் தான் நல்ல விஷயமா சந்தோஷமான விஷயம் என்ன விஷயம் ஒருவேளை வந்துருப்பாரா அதெல்லாம் இருக்காதுமா எனக்கு தெரியாம எதுவும் நடக்காது குழந்தை உனக்கு என்ன தங்கா ஓ அண்ணா உனது நல்ல விஷயம் தான் அவனுக்கு அப்படியா கல்யாணம் செய்யப்போ திருமணம் செய்யா மாப்பிள்ளை யாருன்னா அவர் தானே மாப்பிள்ளை எவரு அவர் தான் நாங்க மச்சானா அவரு இல்லம்மா மகாராஜா சிறிய மாமனார் வந்தார். சிறிய மாமனார் வந்தாரா? அண்ணன் பெண்ணை உன்னை கொடுக்கறதுக்காக நிச்சயம் செய்திருக்கார். யாரு மாப்பிள்ளை? யாருமா? அவனிதனை அழக்கூடிய துரியோதனன் சமயம் மாப்பிள்ளை அண்ணன் ஒப்பந்தாமல மாட்டி விட்டாரம்மா. நீ திருமணம் கல்யாணம்னா ஒரு பெண்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆமா, சந்தோஷமா இருப்பாங்க. மாப்பிள்ளை வந்து தாலி கட்டுவார் ஒரு பெண்ணை நினைச்சு கொண்டிருக்காங்க. ஆமா, திருமணம் நடக்கும் போது சந்தோஷமா இருந்தா அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டானா? அண்ணா என்ன வார்த்தை சொல்லி அண்ணா அது ஏற்றுமோ என்ன வார்த்தை சொல்லி அண்ணா
கண்ணாடியா பார்த்து ஓடு. ஓ பார்த்து ஓடு. கல்யாணம்னா சந்தோஷமா இருக்கணும் பார்த்தா. ஆமா குதூகலமா இருக்கணும். என் தங்கை அழுது கொண்டே இருக்கா. ஓடு ஆயிடுறாங்க நியாயமா இது. அண்ணா அண்ணா கண்ணாடி மகனுக்கு யார நிச்சயம் செய்து யாரு கேட்டு பண்ணீங்க? யாரு கேட்டு நிச்சயம் பண்ணீங்க? ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை பிறந்த உடனே புத்தாடை வாங்கி உடுத்துவார்கள். ஆமா உடுத்துவார்கள். எல்லாம் குழந்தை பெண்ணா பிறந்துச்சு அதுன்னு தாய் தந்தையில குழந்தைங்க எல்லாத்தையும் செய்வாங்க. ஆமா செய்வாங்க. என்ன குறை வச்சிருக்கிறோம்? நையில குறைவா தானியத்துல குறைவா எதுலையும் குறை இல்லாமல் தான் இருக்கிறேன். அண்ணா நிறைய மாப்பிளம் இருக்கிறார். அங்க திருமணம் செய்தா இந்த பாலுருளர் எல்லாம் என்னை எப்படி கூப்பிடுவார் அண்ணா? குருடு மருமகன் என்று கூப்பிடுவாங்க. திருமணம் எனக்கு வேணாம்டா. குருடு மருமகன் யாரும் முன்ன போகும்போது பின்னால 1000 பேர் பேசுவான். அண்ணா உன் தங்கச்சி ஆயிரு நின்று கொண்டு இருக்கிறியா அண்ணா? தங்க என் மேல குறை கிடையாது. நான் பாவி அடியோடு இஞ்சி வீந்து போடுமா பட்டியாடி சாவுமா கண்ணா அண்ணா? அந்த பட்டியாடி போட்டா ஒரு ஆடா விட்டு விட்டு உனக்கு நகை செய்து போடும். ஆமா நடந்து பண்ணிக்கிறாரு ஒண்ணு பழகாரு இருக்கிறது ஒரு 25 ஆடுகிட்ட ஒண்ணு விட்டு விட்டு உனக்கு நல்லா நகை நெட்டு பட்டு சேலையுமா போட்டு வச்சு. ஆமா ஆமா இப்ப வந்து கோயிலுக்கு தலைமாலை விழா நீ போற வரை திருமாலை கூட நல்ல விஷயம் சொல்ல வந்தேன். இதெல்லாம் ஏசிக்கிட்டு கடவுளா இருக்கிறியா அண்ணா? தங்கச்சி மனசுல என்ன இருக்குது உனக்கு தெரியாத பாவி அண்ணா? உனக்கு பொல்லாத நோய் வரும் அண்ணா. ஐயோ தெய்வ செய்தா எனக்கு கணவனாக வேண்டும். அவர் இல்லை என்றால் என் உயிரை மாற்றிக் கொள்வேன். செத்துருடா பகவானே. தங்கச்சி செத்தாதான் புத்தி வரும். சாப்பிட்ட விடுவோம். புத்தி வந்தான்னா வராது.
தங்கா அம்மா எம்எல் மணியை சுமத்தாதே எனக்கு சம்மதம் எனக்கு அவரைதான் மறுப்பேன் அண்ணா கொலை என்று நேரது ஆமா ஒரு பட்டாரம் தான் இங்கெல்லாம் சாவாதமா எங்க கனரா இருக்குதோ தண்ணி இல்லாத கட்டளை வீழ்ந்து ஒத்துணு வீழ்ந்து அப்படியே சாவு. அண்ணா அவன் எப்படிப்பட்டவன் என்று உரைத்தீர் அண்ணா. கனராக உள்ளவன் அண்ணா. கனரேகை உள்ளவன் சமாதாய பாடிய போனாலோ கூட போந்த தங்கச்சி சாவுன்னு சொல்ற நீனா ஒரு அண்ணனா இல்லங்க மாமா அதான்டா இந்த பேன்ல தூக்கு மாட்டிட்டு கூட சாவு. அது வேணாங்க நான் போய் தாமுக்கு அவரு எத்தாடுறேன். இல்ல ஒரு கவுரு மாட்டு வந்து மூக்கல் முந்திக்கினா சேர்த்துட்டு போறோம். அதுவும் செய்வாங்க. நீ சீக்கிரமா சாவு சொல்ல நம்ம 2 பேரும் பாக்க தேவல. ஒரு ஏண்டா தங்க அண்ணா அண்ணா விஜயானி அண்ணா
மைதுடன் நான் மணப்பேன் அண்ணா. அப்படி ஒரு வேலை அவர் இல்லை அண்ணா. ஒப்புதாமலாம் மாத்தியாச்சு மாமா போய் சொன்னா ஒப்புதாம மாத்தினா யாருன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்களா? எனக்கு வேண்டாம்னா அந்த மாப்பிள்ளைக்கு வேண்டாம்னா ஒரு வேலை திருமணம் செய்தால் அவர்தான் திருமணம் செய்வேன். அந்த துரியான திருமணம் செய்ய மாட்டேன். பணக்காரமா ஏனென்றால் அவர் திருமணம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அப்போ இதை என் உயிரை மாற்றிக் கொள்வேன் அண்ணா. அப்படி துரியானதா திருமணம் செய்யணும் மனசில் நட்டுனா உன் கூட போட்டு நீயே சாவச்சிருந்தா நானே சாவடிக்கு உன்னை ஏமா நகை நட்டு பட்டு சேலைமா கொடுத்து உன்னை காப்பாற்றி வச்சுக்கிறான். இங்க போய் அங்க போய் ஏமா சாவணும்? இல்லையா பெரிய பணக்காரா நீ பெட்டு போட்டு படுத்தல பணத்தையே நிரம்பி எனக்கு பணம் கிடையாதுண்ணா. எனக்கு பணம் இருந்தா போதுண்ணா. அவர் தான் திருமணம் செய்துப்பேன். வேண்டாம். ஓ தங்க என்ன ஒரே புரியாத மாதிரி இருக்குது. ஆமாங்க பாவுங்க. தங்க மனதார வச்சுக்கல. தங்க ஐயா நீ ஒருவேளை உன்னை அத்துணையும் கொட்டி வைத்தால் ஒரு விடநாயகனும் பாலரசி இருவரும் மனதை ஒரு ஒற்றுமையாக சேர்த்து திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் என்னால் முடியுமா? முடித்து வைப்பாய். அப்படி இருந்தாலும் ஆனால் மொட்டாதலைக்கு பட்டியா முடிய போடுற சாப்பாட்டா யாரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. திருமணம் நடக்க வேண்டும் என்றால் அந்த அத்துணையும் திருமணம் முடித்து வைக்கின்றேன். அண்ணா இப்பதான் நீ நல்லா இருந்தா எனக்கு நீ நல்லா இருக்குன்னா உன் பட்டியாடுல நல்லா இருக்குன்னா உன் கையில இடி கூடாதுன்னா துரியநேட்ட கூட அவன் ஆடு கூட சேர்த்து போகணுமா? என்னையா காட்டியாது ஆனா என் கோயில் இந்தியா அந்த மாதிரி வந்து போகணும். இல்ல இல்ல இடிலாம் கூடாதுண்ணா. ஆகையாலே நான் சொன்னதுக்கு நீ அகதில் எனக்கு சொல்லாது நாம தன்னை வீட்டில் போவோம் சொல்லாது அகதில் எனக்கு சொல்லாது இந்தியா சென்றிருக்கிறான். ஐயோ தீர்த்த யாத்திரை போயிருக்கிறான். அவனை சென்று அழைத்து கொண்டு
பாரு. அவர் எப்படி இருக்கிறா டைஸ் ஒரு மோசம் எல்லாம் கட்டி வச்சிருக்கா எத்தனை குத்துட்டு வந்துடலாம் அவருக்கு. நான் வந்து அண்ணா இந்த விஷயம் நல்ல விஷயம் சொல்ல வந்து அவங்க தயிர் சோறு புளிவரெல்லாம் செய்து வச்சுருக்கேன். இது எடுத்து போய் கொடுத்து டிஃபன் பாக்ஸ்ல வச்சுட்டு இருந்தா நீங்க எடுத்துன்னு போன சாப்பிடலாம் கூட சாப்பிட வச்சு தோல் மாதிரியே தூக்கி அந்த உண்டாந்து விட்டுணுமா? வெயிலே படக்கூடாது, வெயில் படாது என்ன வந்து விட்டுருந்தான். அந்த அளவு சமாதானம் யாரா மாவு போடுறாங்க அவங்க அழகா தமாண்டு மோட்டம் வச்சுக்கிறாங்க. மோகட்டா இல்ல மோகம். அண்ணா அண்ணா உன்னை என்று அன்னை ஆதரிப்பார் இல்லையே யானே அண்ணா உன்னை ஐயா உன்னை அண்ணா உன்னை என்று அன்னை ஆதரிப்பார் இல்லையே யானே அப்படி இருந்தாலும் பார்க்கின்றார் அந்த நல்ல பாட்டு புயல் என்ன கல்ல அண்ணா உடைய வேற என்ன சொல்ல போறேன் அண்ணா உள்ளுக்குள்ள இருக்குன்னா ஆமா எப்படி அப்படிலாம் இருந்தாலும் அவர் தான் நீ எல்லாம் எங்கும் நிறைந்த தெய்வமாக நீ இருக்கின்றாய். உங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. அண்ணா உனக்கு அத்தாவா மாமா அத்தை பிள்ளை தானே தங்கா இருந்தாலும் ஒரே ஒரு குழந்தையா தங்கையா இருக்கிற அண்ணா உனக்காக அருகே முகுந்தநாதா அம்மா நான் அத்தனை அழைத்து கொண்டு அம்மா நான் போய் நீ அந்த புறம் இரு அகட்டும் அண்ணா திருமணம் நடக்குதுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல போறேன் உஷாரா இரு அகட்டும் அந்த சன்னியாசியாளர் சென்றிருக்கிறான் தீர்த்த யாத்திரையாக சென்றிருக்கிறார் அவனை அழைத்து கொண்டு வர அண்ணன் கிட்ட கூட சொல்லக்கூடாது சொல்ல மாட்டேன்னா அகட்டும் அண்ணா அகட்டும் அண்ணா போய் அம்மா அண்ணா அவர் பத்திரண்ணா அவன் சன்னியாசியா போகிறான் எங்க இருக்கிறான் அவன் போய் பத்திரம் அவர் எப்படின்னா தேடி பிடித்து கண்டுபிடித்து கூட்டு வந்தாங்க ஏண்டா என்ன சொல்லுவோம் நாங்க அந்த மாதிரி நீங்க தேவை கருப்பு கூட அது எடுத்து போய் ஏற்றி வச்சுட்டு அவனை உடச்சி வச்சு அத்துன்னு காலில் விழுந்து இழுத்துன்னு வந்து நீங்க எப்படின்னா போன வழி எனக்கு கவலை கிடையாது அவர் மட்டும் 10 ரூபாய் கூட்டு வந்துருந்தா வந்துக்கிற அண்ணனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கலமா அவர் இட்டுன்னு வந்து சேர்த்தணுமா எல்லா பெண்களும் அதுதான் நினைக்குது ஏன்னா பிறந்ததுலேருந்து புத்தாடை உடுத்தி கேட்குற பொருள்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்து அப்புறம் மட்டும் அவரு ஆகி போட்டாரு இப்போ வளர்த்து என்ன பண்ணுவாங்க வெயிட்டேசில் போட்டுன்னு தான் உட்காந்துருக்கணும் பால் பயம் எல்லாம் வச்சிருக்கிறேன்னா அப்படியா அப்படியே மூட்டை கட்டி வச்சிருக்கிறேன் அவனுக்கு வளர்த்து அப்படியே வச்சிரு
ஏன்னா எனக்கு எதுனா கொடுத்துட்டு போறேன் நீ வச்சு அவருக்கு தான் கொடுப்பேண்ணா உனக்கு கொடுக்க மாட்டேன்னா நானு இவ்வளோ அம்மா ஆட்டா சொம்மா சந்தோஷமாயி போச்சு அம்மாக்கு. போய் அம்மா போ அண்ணா வரட்டுமா பத்திரமா சென்றுவானா அவர் கூட கையோட அசிட்டுவானா நீ போயிட்டு வாமா அப்படின்னு நான் திருப்பி அப்படியே போயிருக்கான் ஆமா சரி தாங்க கொஞ்சம் அண்ணா 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 ஐயோ பலகாரம் செய்து வச்சிருக்கா இதெல்லாம் அவர் சாப்பிட்டுக்கு அப்புறமா மிச்சம் வச்சுதான் நீ சாப்பிடணும் அவ்வளோ கேவலமாக சாப்பிட்டு என்ன சாப்பிடுங்க மிச்சம் மீன் தான் சாப்பிடு இல்லைன்னா அவரே சாப்பிட்ட உடனே நீ எதுவும் கேட்காத நான் விட்டுருந்தா மொத்தமா அவனுக்கு செய்து வச்சுக்கிறியா அவரு சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்ட மாதிரி இது மாதிரி தங்க ஒரு ஆள் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு பண்ணுறது ஒரு அம்பலம் பண்ணுறது பாரு அது அவங்களுக்கு தான் தெரியும் பெற்றவங்களுக்கு உன்னை பொறுப்பாக வச்சுக்க நம்ம நெருப்பு மடியில் கட்டி வச்சுக்கலாம் வெட்டிக்கிறோம் ஆமா நீ நான் குழந்தை குட்டியை பார்த்து உங்களுக்கு தெரியும் போது அண்ணா அட்டமா சரி போயிட்டு வாமா அதெல்லாம் கையோட எடுத்துன்னு போயிடலாம் போயிட்டு வா போயிட்டு வா நான் எது மாதிரி போவானே அழைத்து வந்து திருமணத்தை முடிக்க வேண்டும் ஆமா புறப்படு போறோம்